अस्मद्गुरु परमगुरून्यतिवरपूर्णो शयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे सर्वे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्षणमुनिप्रतिगृह्णातु मामकम् प्रसादे स्वाधीनपतिकां श्रुतिं मूले निविश्य महतान् निगमद्रुमाणां मुष्णन् प्रसारकभयं धृतनैकदण्डः रङ्गेशभक्तजनमानसराजहंसः रामानुजशरणमस्तु मुनिस्वयं नः. இந்த இடத்துல பூர்வத்துல ரங்கேஷ பக்தஜன மானச ராஜஹம்சா அப்படின்றதுக்கு ரங்கநாதன் ரங்கேசன் சொல்றோம். ஆனா ரங்கேசன் அப்படின்றது லக்ஷ்மி சுமனை குறிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அதாவது समाश्रितानां इह सेवनार्थम् अहोबिलेक्ष्य मठे ज्वलन्तं सुवर्णडोला विलसत्स्वरूपम् லக்ஷ்மி சும்மம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு லக்ஷ்மி சும்ம பிரபத்தியில வேதாந்த தேசியதீந்திர மகாதேசியம் ஆதிச்சேரி 44ஆம் பட்டம் ஸ்ரீமதாசிங்க அந்த ரீதியிலே சமாஸ்ரிதாளுடைய சேவனார்த்தம் அவள்லாம் எல்லாரும் சேவிக்கிறது அகோபில மடத்துல சுவர்ண டோலையில பிரகாசிக்கக்கூடிய நுசும்மன் அப்படின்றத கீழே ரங்கேசன் சந்த ஸ்ரீரங்க பிருத்தீஷ என்ற சரணத்ராண சேகராக ஜெயந்தி மூலத்ராண பதவஞ்சரணவா அப்படின்ற அந்த பாதுகா சகசத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க பிருத்தீஷா அப்படின்ற பதசமூகத்தினாலே இந்த இப்படி அகோபில மடத்துல சுவர்ண டோலையில அப்படியே விளங்குறான பிரகாசிக்கிறானே ஆசிரித்தாள்லாம் சேவிக்கும் பொருட்டு அப்படிப்பட்ட ஸ்ரீபூமி நிலா சமேத ஸ்ரீலக்ஷ்மி சும்மன் அப்படின்றத பார்த்தோம். அதனாலதான் அப்படி இருந்ததுன்னா இதுக்கு மூலமான இந்த சந்த ஸ்ரீரங்க புத்தீஷ சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜரணவகா அப்படின்றதுக்கு மூலமா இருக்கக்கூடிய நாதனை நரசிங்கனை நவீனே துவாழ்க பாதத்தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. அங்க நாதனா இருக்கக்கூடிய நரசிங்கன் சொல்றதுனால அவர்களுடைய பாதத்தூளினால இந்த உலகம் பாக்கியம் செய்திருக்குது அப்படின்றதுனால அதுக்கு அப்படியே பொருந்தி சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜரணவகா அப்படின்னு அதாவது அதனால ஸ்ரீரங்க புத்ரீஷா அப்படின்றது இந்த ஸ்ரீபூமிழா சமேத ஸ்ரீ லக்ஷ்மி சும்மன் அப்படின்றது. இப்போ அப்படிப்பட்ட அந்த ரங்கேசன் இருக்கானே சும்மன் அவனுடைய பக்த ஜனமா இருக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா பக்தாலையும் ஜனங்களையும் உடையவர்களா இவா இருக்கா. அதாவது சாமானியர்களையும் அனுகிரகம் பண்றார், விசேஷ அதிகாரிகளையும் அனுகிரகம் பண்ணி எம்பெருமானுடைய திருவடியில சேர்த்திக்கிறார் ஸ்ரீமதாசிங்கருக்கு. அதனால
அவ பக்த ஜனங்களை உடையவாளா இந்த அழிசிங்கர்கள் இருக்கா. அதனால அந்த மாலோலனுடைய நியமனமே என்ன, கிராமே கிராமே கத்வா பத கமலனதான் மாம் கிரஹீத்வா அபிரக்ஷா. அதனால இப்படி கிராமம் கிராமமா போய் என்னுடைய பத கமலத்தை யார் வணங்குறாளோ அவளெல்லாம் அபிரக்ஷான்னு சொல்லிருந்தாலே அதுல எல்லாரும் சாமானிய ஜனங்களும் சேவிக்கிறா, பண்டிதர்களும் சேவிக்கிறா. இப்போ இத பாருங்க, நாச்சியார் கோவிலே பலர் கைதோடும் தேவனார் அப்படின்னு சொல்லி அதுல சாதாரணமா எல்லாரும் எப்படி சேவிப்பான்னா, தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார். தெளிஞ்சிருக்கக்கூடிய மகாத்மாக்கள் இருக்காளே, மகான்கள், அவ பலர், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, பல மகான்கள் கை தொழக்கூடிய தேவனா இருக்கான் அப்படின்னு சாமான்யமா அத தெள்ளியார் பலர் கை தொழும் தேவனார் அப்படின்னு சொல்லி சாதாரணம் அப்படி பல பேர் சேவிச்சு அந்த மாதிரி பல இடத்துல சேவிச்சு பார்த்துருக்கோம். இன்னும் எங்கெங்கன்னு தெரியாது. இந்த தேவபுரம் மாத்திரம் எப்படி சேவிக்கிறான்றத சொல்றேன். அதே மாதிரி இன்னும் பல திவ்யதேசங்கள்ல பல இடத்துல சேவிக்கலாமா இருக்கும். ஆனா பிராயசா தெள்ளியார் பலர் கைத்தொழும் தேவனார்னு பிராயசா சேவிக்கிறா, அது தெரியுது. இப்படியும் எப்படி சேவிக்கிறாளோ, இங்க இப்ப தேவபுரம் சந்தில சேவிக்கிறத சொல்ல போறேன். அந்த மாதிரியும் பல இடத்துல இருக்கலாமா இருக்கும், அது தெரியாது. அங்க என்னன்னா, தெள்ளியார் பலர் கைத்தொழும் தேவனார் அப்படின்னு. தெள்ளியார் பலர் கைத்தொழும் தேவனார்னா தெள்ளியவர்களா இருக்கக்கூடிய மகாத்மாக்கள் பல பேர் சேவிக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னா. தெள்ளியார் பலர் கைத்தொழும் தேவனார் அப்படின்னா தெள்ளியவாளா ஞானம் மிகுந்தவாளா இருக்கக்கூடியவாள் என்ன, அதான் ஏக வேத விதோ விப்ராகா அப்படின்ற ரீதியில அந்த தெள்ளியார் என்ன. அதுக்கப்புறம் அத்தியாத்ம விதோஜனாகான்னு பலர், அந்த மாதிரி சாமானிய ஜனங்கள்லாம் இருக்காளே அவளும் தெள்ளியார் என்ன மற்றும் பலர் என்ன சேவிக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு. அப்படி தெள்ளியார் பலர் கை தொழும் தேவனார், தெள்ளியார் கை தொழும் தேவனார், பலர் கை தொழும் தேவனார் அப்படின்னு. அது போல இந்த கிராமே கிராமே கத்வான்னு கிராமம் கிராமமா போனா பத கமல்னதான் அபிரக்ஷான்னு அவனுடைய பத கமலத்தை வணங்கக்கூடியவர்கள் பலர், ஞானிகளும் தொழுவா, அஜ்ஞானிகளும் தொழுவா, எல்லாரையும் அபிரக்ஷணம். ஞானிகளுக்கு கிரந்த சதுஷ்டயாதிகளை காலக்ஷேபம் சொல்லி அவளை நல்ல ஞானம் படைத்தவாளை ஆக்கி தீர்ந்த அடியவர் தம்மை திருத்தி பணி கொள்ள வல்ல ஆர்ந்த புகழச்சுதன் சொல்ற அந்த மாதிரி அவளை திருத்தி அவளை அபிரக்ஷணம் பண்றது, எம்பெருமானுக்கு ஆட்படுத்துறது. சாமானியார்கால அப்படியே எம்பெருமானுக்கு உச்சிதமா அவளுக்கு என்ன சொல்லணும் அது சொல்லி ஆட்படுத்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய. அதனால இப்படிப்பட்டவர்களே உடையவர்கள் யாரு, அழகேசிங்க. அந்த பக்த ஜனத்துல எப்பவும் அவளுடைய திருவுள்ளத்துல ராமானுசன் எப்பவும் விளங்குறார். இது எப்படி ராமானுசன் அவளுடைய திருவுள்ளத்துல உரையிறார் அப்படின்னு சொன்னா, இதே ராமானுசனுக்கு சொல்லப்படுறது. வளர்ந்த வெங்கோபமடங்கள் ஒன்றாய் அன்னு வாழ உணன் கிளர்ந்த பொன்னாகங் கிழித்தவன்
கீர்த்தி பயிரெழுந்து விளைந்திடும் சிந்தை ராமானுசன் எந்தன் மெய்வின நோய் களைந்து நஞ்ஞானமளித்தனன் கையில் கனியன்னவே. அதாவது ராமானுசன் என்ன சிந்தை கொண்டிருக்கார் அப்படின்னு சொன்னா இதுதான் கடைசியா சொல்லப்படுது. ராமானுஜனுடைய காரிய விசேஷத்தை அதுக்கப்புறம் ராமானுஜனுடைய அடியவர்களுடைய தன்மையை சொல்றது. கையில் கனி என்ன கண்ணாய் காட்டி தரும் உந்தன் மெய்யில் பிறங்கி சீரன் வேண்டியது எழுந்திரை பார்க்கடல் கண்துயில் மாயன் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் ராமானுஜத்துல குறையிறான். ராமானுஜன் இந்த மாதிரி எம்பெருமான் திருவுள்ளத்துல வச்சுருக்கவாள் நெஞ்சில உரையிறவன் சொல்றது. இப்படி மேல அப்படியே போறது. ராமானுஜனுடைய பெருமை சாதனை அதெல்லாம் இந்த பாசுரத்தில் தான் கடைசியில சொல்லப்படும். பூர்வத்தெல்லாம் சொல்லார் தமிழ் மூன்னும் சுருதிகள் நான்கும் எல்லை இல்ல ஆரணிது யாவும் தெரிந்தவன் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் 10 வெள்ளம் குடிகொண்ட கோவிலி ராமானுஜன் குணம் அப்படின்லாம் சொல்லிருக்குச்சே. இந்த இடத்துல ராமானுஜன் இந்த நிசுமன ஆகிற நிசுமனுடைய கீர்த்தி ஆகிற பயிர், நிசுமனுடைய கீர்த்தி என்ன? அது சரணாகத ரட்சணம். கிராமே கிராமே கத்வா பதகமனதான் மாம் கிருஷித்வா அபிரக்ஷா. ரட்சிக்கிறது சாதாரண இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வாழ்வுக்கு ரட்சணம். வானேர கோமளவும் வாழ்வு இந்த உலகத்துல வானேர போறதுக்கு உண்டான ரட்சணம் அது. ஆனா மாதிரி இந்த இடத்துல கீர்த்தி பயிர் எழுந்து விளைந்திடும் சிந்தை ராமா. நிசுமனுடைய இந்த சரணாகதி பயிர் இருக்கு, ரட்சணம் வாங்கிற பயிர், அதுதான் விளைந்து பல பர்யந்தமாக எழுணும் அப்படின்னு ராமானுஜன் சிந்தை கொண்டார் அப்படின்னு. அதுதான் எந்த மெய்வென நோய் களைந்து நஞ்ஞான. அதனால ராமானுஜனுடைய திருவுள்ளத்திலேயே இந்த நிசுமனுடைய சரணாகதி சரணாகத ரட்சண பயிர் இருக்க இது விளையணும். அதுக்கும் தேசிகன் சரணாகத சசியமாலினியம் ரிஷசைலேச ஸ்ரீவலந்திரம் அப்படின்னு. ரிஷசைலேசன் ஏண்டா அங்க மேல உட்கார்ந்துருக்காங்கன்னா சரணாகத பயிரை பண்ணிட்டு அந்த பயிர்லாம் நன்னா இருக்குதான்னு மேலே குடில் கொண்டு எப்படி ஒரு உழவன் கிருஷிவலன் எப்படி பயிரை பார்த்துப்பானோ மாட்டு நிலத்துல இருந்து தன்னுடைய பயிர்லாம் சோரம் போகாதபடி ஆன மாதிரி. அதனால அந்த பயிர் சரணாகத பயிர் நிசுமனுடைய கீர்த்தி என்னது? சரணாகத ரட்சணம். அந்த பயிர் விளைந்து பல பர்யத்தை இடணும் அப்படி. அதனால அந்த சரணாகத ரட்சணமாகிற நிசுமனுடைய பயிரை யார் பண்ணி அந்த உழவன் ஸ்தானத்துல இருக்கா அப்படின்னு சொன்னா அழகியசிங்கர்கள். அந்த அழகியங்கர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா ராமானுஜனுடைய நெஞ்சிலே இவாளை எப்பவும் அந்த பயிர் நன்னா இருக்கணும்னு அதே சிந்தை கொண்டவரா இருக்கார். இவாள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு சொன்னா ஆதிவன்சோ சுவாமி மங்களத்துல என்ன சொல்றது? பாஷ்யகார புனர்பூமோ பாஷ்ய பிரவச்சனாதராத்ரூபேணாகதஸ்மை. பாஷ்ய பிரவச்சன ஆதராத்து பாஷ்யக்காரருடைய மறு அவதாரமே ஆதிவன்சோ சுவாமியா ஆதிவன்சோ ரூபத்துல வந்திருக்கார் அப்படி. அது மங்களத்துல சரித்திரத்திலையும் ஆதிவன்சோ சுவாமி ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் பண்ணச்சே பக்கத்துல ஒரு நாகம் படம் எடுத்து அதை கேட்டிருந்தாகவும் அந்த காலக்ஷேபம் முடிஞ்ச உடனே அதுவும் மறைஞ்சுட்டதாகவும் சரித்திரத்திலையும் இருக்கு. அதனால இப்படி
பாஷ்யத்தை பிரவச்சனம் பண்ண, ஏன்னா பாஷ்யம்தான் எம்பெருமான் சித்த பிரம்மமாவும் இருக்கான், சாத்திய பிரம்மமாவும் இருக்கான். முதல் திகத்துல 2 அத்தியாயத்துல சித்த பிரம்மமா இருக்கிறது சொல்றது, 2வது திகத்துல சாத்திய பிரம்மமா இருக்கிறது சொல்றது. சாத்திய பிரம்மமா இருந்து நமக்கு உபாயமா இருக்குது, சாத்திய பிரம்மமா இருந்து நமக்கு உபேயமாகும் அப்படின்றத சொல்றது. அதனால இந்த பாஷ்ய பிரவச்சன ஆதராசி மறுபடியும் அந்த பாஷ்யக்காரரு அவருக்கு மாத்திரம் அதை சொல்லலை, மறுபடியும் 25ஆம் பட்ட ஐஷங்கரையும், அதாவது ஒவ்வொரு ஐஷங்கருக்கும் இருக்கும், பிரசித்தமா இருக்கிறது மாத்திரம் சொல்லும். ஸ்ரீமான் ராமானுஜாரியோ யதிபதிரகிலாந்த்ராது காமஸ்வ சிக்ஷான் பாஷ்யம் ஷாரீரகார்த்த பிரகடனமகரோத் பாஹ்ய சித்தாந்த பேதா யஸ்தஸ்மின் க்ஷுப்யமானே கதககுலவசோ வஜ்ரபாதை ச பூயः. வஜ்ரபாதை ச பூயः. श्रीमान रामानुजार्यो यतिपतिरखिलान्त्रातुकामस्य शिष्यान् भाष्यं शारीरकार्थ प्रकटनमकरो भाष्य सिद्धान्तवेत्ता यस्तस्मिन् शुभ्यमाणे कदगुलो वज्रपाते साक्षादुत्प्रेक्षमाणो अभवति जयतात् श्रीनिवासो यतीन्द्रः. ஸ்ரீனிவாச யதீந்திரர மறுபடியும் அவதரித்தார். அந்த பாஷ்யத்திற்கு கலக்கம் வரச்சே மறுபடியும் ஸ்ரீனிவாச யதீந்திர சிவன் லோக ஸ்ரீனிவாச யதீந்திர மகாதேசியனை அவதரித்து அதை இது கலக்கத்தெல்லாம் போக்கடிச்சார். அப்படி 25ஆம் பட்ட ஐஷங்கர். சரி, அவாவா சந்ததியில வரவாளே அவாவா அப்படிதான் ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்ரீனிவாச மகாதேசிகனுடைய அவதாரம் ஆடி சுவாதி. இந்த ஆடி சுவாதிக்கு கோயில், திருமலை பெருமாள கோயில் அப்படின்னு சொல்ற 3 திவிதேசத்திலையும் விசேஷம் இருக்கு. அந்த திவிதேசத்து எம்பெருமான்கள் மரியாதை பிரசாதாதிகள் திருமாலை திருப்பதியட்டம் அமுது செய்த இது எல்லாம் ஸ்ரீ சன்னதிக்கு அங்க இருக்கக்கூடிய அகோபெருமடத்துக்கு வந்து அங்க இருக்கிற ஆதிவன் சோகன் நிவேதனம் பண்ணி கோஷ்டிகள்லாம் நடக்க. ஸ்ரீரங்கத்துல அப்படி, தேவபெருமாள் சன்னதியும் அப்படி, திருமலையில அடிவாரத்துல கோவிந்தராஜன் அந்த சன்னதிக்கே எழுந்தருளி ஆஸ்தானம் எல்லாம் கண்டருளி அதான் பண்ற. இப்படி அந்த ஆதிவன்சோகனுடைய, அதான் பாஷ்யக்காரர்னா அந்த பாஷ்யக்காரருடைய மரோவதாரமான ஆதிவன்சோகன்னா, அந்த ஆதிவன்சோகனுடைய எத்கட்டாட்சேன சர்வேபி யஸ்தானாகத யோகினா ஸ்ரீனு சுமதயா பூர்ணாக அப்படின்ற ரீதியில அந்த ஸ்ரீனுசுமனுடைய தயைக்கு பாத்திரமான ஆதிவன்சோகன் அந்த வழியில வரக்கூடிய எல்லாருமே அந்த ஸ்ரீனுசும தயா பூர்ணாளா ஆதிவன்சோகனுடைய அனுகிரகத்தினால கட்டாட்சத்தினால ஆறான்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்டவர்கள் எப்பவுமே ஸ்ரீபாஷ்யத்தை பிரவச்சனம் பண்ணணும். ஸ்ரீபாஷ்யத்துல சொன்னப்படப்பட்ட படிக்கு இந்த லோக ஜனங்களை உஜீவிக்கணும், சரணாகதி பண்ணி. ஸ்ரீபாஷ்யத்துல சரணாகதி எங்க சொல்லிருக்கு அப்படின்னு கேட்க வேணாம், கத்தியத்துல விசதமா சொன்னார். தனிப்பட்டு சரணாகதி சாஸ்திரத்துக்கே கத்தியத்தை பண்ணார். இத இதுல அடக்கும். ஸ்ரீபாஷ்யத்துல இருக்கக்கூடிய எல்லா அம்சமும் எல்லா பாதங்களும் சரணாகதனுக்கும் உண்டு. எந்த இடத்துல குணோபசம்ஹார பாதம் சொல்லியிருக்கோ அந்த இடத்துலதான் அங்கேயே கூட ஸ்ரீபாஷ்யத்திலே கூட அந்தந்த வித்தியக்கு சொன்ன குணங்கள் அந்தந்த ஏயத்திர சுதாக தே தத்திர உபசம்ஹாரியாக அப்படின்ற ரீதியில அந்தந்த குணங்கள் அந்தந்த வித்தியக்கு. அதை போல குணோபசம்ஹார பாதத்துல சொன்ன குணங்கள்லாம்
எல்லா குணங்களும் எல்லா வித்தியக்கும் இல்லை. எந்தெந்த குணங்கள் எந்தெந்த வித்தியக்கு படிக்கப்பட்டிருக்கோ இதெல்லாம் இந்த வித்தியக்கு, அதெல்லாம் அந்த வித்தியக்குன்னு பிரித்து சொல்லு. அதே மாதிரி எம்பெருமானுடைய நிரபேட்ச ரட்சகத்துவம் அப்படின்ற குணம் இந்த சரணாகதி. அதனால குணோபசம்ஹார பாதத்திலையும் இவனுக்கு உண்டான குணத்தை இவன் எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்குது. அதனால எல்லாமே இவனுக்கும் அதுதான், அது பிரபன்னனுக்கும் ஸ்ரீபாஷ்யம் மொத்தம் உண்டு அப்படின்னு ஸ்தாபிச்சிருக்க. அதனால ஸ்ரீபாஷ்யத்துல சொல்லப்பட்ட அம்சங்கள்லாம் அது ஏதோ பக்தி யோக நிஷ்டனுக்கு மாத்திரம் அப்படின்னு இல்லை. என்ன பெருமாள் அடையக்கூடிய எல்லா வித்தியக்கும் தான் உண்டு. அதோட கூட இது ஞாச வித்தியின்னு இதுக்கு பேரு விசிஷ்ய. இந்த சரணாகதிக்கு ஞாச பஞ்சாங்க சம்யுக்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த இடத்துல ராமானுஜனை இவா எப்பவும் ஐசிங்கர்கள் திருவுள்ளத்துல வச்சுருக்கா. ராமானுஜனும் தன்னுடைய திருவுள்ளத்துல இவாளை வச்சுருக்கான். ஏன்னா நிருசிம்மனுடைய கீர்த்தி ஆகிற பயிரை இவா தானே பண்றா. அதனால கீர்த்தி பயிரிழந்து விளைந்திடும் சிந்தை ராமானுசன் எந்தன் மெய்வன நோய் களைந்து நஞ்ஞானம் அளித்தனம் கையில் கண்ணினவே. அதனால இந்த இடத்துல இந்த ரங்கேஷ பக்த ஜன மானச ராஜஹம்சா, அதனால அந்த ரங்கேஷ பக்த ஜனமா இருக்கக்கூடிய இந்த ஐசிங்கருடைய திருவுள்ளத்துல இந்த ராமானுசர் வழங்குறார். அதனால என்ன ஆகுது, முஷ்ணன் முதல்லயே மூலே நிவிஷ்ய மகதான் நிகம திருமானாம் அந்த திருவஷ்டாட்சரத்தை கொண்டிருக்குதே அந்த ரகசியத்திரயத்துல, அந்த ரகசியத்திரயத்தை பிரதானமா கொண்டு அந்த சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் அப்படின்ற அந்த மூல மந்திரம், அந்த மூல மந்திரத்தை ரகசியத்திரயத்துல பிரதானமா மூலமா வச்சுருக்கு. அதுக்கப்புறம் துவயம் கர்மஸ்தம். அதனால அப்படிப்பட்ட மூலே அந்த நிகம திருமானத்தினுடைய திருமமாகிற மரத்தினுடைய மூலத்துல நிவிஷ்யமாகத்தான் நிகமத்திரம் முஷ்ணன் புரதாரக பயம். அதனால அந்த ரகசியத்திரயத்தை கொண்டு இவர்கள்லாம் வஞ்சிப்பவர்களுடைய வஞ்சகர்களுடைய வலையில விழாத அந்த பயத்தெல்லாம் போக்கடிச்சு இவெல்லாம் விளங்கி ரங்கேஷ பக்தஜன மானச ராஜஹம்சா. இவ அப்படி ராஜஹம்சம் போல பாஷ்யக்காரர் இருக்கிறதுனால அவருடைய வழியிலே அவ லோகத்தினுடைய லோகத்தவர்களுக்கு மற்றவர்களால் ஏற்படக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய அந்த வலையில விழுந்து அவதிப்படாதே அவர்களை காப்பாத்துறார்கள். முஷ்ணன் பிரதாரக பயம். அவர்களும் என்ன பண்றார், மற்றவர்கள்லாம் நுசுமனை ஏற்றினா கூட இவாளும் ராமானுஜனை போலே திருத நைக தண்டாகா. இந்த பயத்தை எப்படி ஒழிக்கிறார் அப்படின்னு சொன்னா இந்த திருத நைக தண்டாகா, ஒரு தண்டத்துக்கு மேல கொண்டிருக்காரு தண்டத்தை, அப்படி ஏந்திதான் இந்த பயத்தை ஒழிக்கிறார்னு சொன்னபடிக்கு ராமானுஜனை போலேயே இவாளும் 3 தண்டத்தை வச்சுண்டு இவாளும் ராமானுஜனை தம் உள்ளமாகிற பொய்கையில வச்சிருந்து ராமானுஜனுடைய உள்ளமாகிற பொய்கையில இவாளும் ராமானுஜர் உரைய வச்சு இப்படி லோகத்தில் இருக்கக்கூடிய பயத்தை போக்கடிக்கக்கூடியவளா இருக்கா. அதனாலதான் அந்த அகோபில பாசுரத்துல சிங்கவேள் கொண்ட பாசுரத்துல வலிமிக்க ஸ்ரீயமி ராமானுஜன் போன்ற சன்னியாசிகள் ஆராதிக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு அங்க வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதனால
இந்த இடத்துல ரங்கேஷ பக்த ஜன மானசராஜகம் சஹா ராமானுஜா. ரங்கேஷ லக்ஷ்மி நரசிம்மனுடைய பக்த ஜனமாக இருக்கக்கூடிய அந்த ஹரிசங்கரனுடைய உள்ளமாகிற பொய்கையிலே அப்படியே இருக்கக்கூடிய ராஜவம்சமா ராமானுஜர் இருக்கார். அப்படின்ற இந்த உயரிய சாஸ்திரார்த்தத்தையும் இங்கே அனுசந்திக்க வேண்டியது. இந்த இது ஸ்வேச்சாகிருதம் இல்லை, பெரியோர்கள் அந்த சூக்ஷ்மமா அங்கங்க சொன்னதை சூக்ஷ்மத்தெல்லாம் சேர்த்து இந்த இடத்துல சொன்னது. மற்றதெல்லாம் பெரியோர்கள் ஸ்பஷ்டமா அங்கங்க சொல்றது சேர்த்து சொல்றது, இது அங்கங்க சூக்ஷ்மமா. அதனால்தான் கோளரியை வேறாக ஏற்றி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாத்தி இருப்பார் தவம், விலட்சணமா ஏற்றி இருக்கிறவா இவாதான். ஏன்னா அவனுடைய நியமனத்துக்காகவே சன்னியாசத்தை ஏற்றுண்டு அது பண்றதெல்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடியது இந்த அழகிகள். அதை ஆழ்வார்கள்லாம் பாடி. அதனால்தான் நாதனை நரசிங்கனை நவீனத்துவார்களுக்கு பாதுகாப்படுத்த. அதே போலதான் நம்பனை நரசிங்கனை நவீனத்துவார்களை கண்டக்கால் எம்பிரான் தன சின்னங்கள் அப்படின்னு சொன்னதுனாலே அந்த இந்த நரசிங்கனை எப்பவுமே நரசிம்மனை மாலோலனை ஏற்றக்கூடிய வாழ்க்காலே அவளை பார்த்தா அந்த அழகிசிங்கனுடைய மறு உருவே இவா எம்பிரான் தன சின்னங்கள் இவரின் ஆசைகள் அப்படின்னு அதையும் இப்படி நம்பனா விளங்கக்கூடிய நுசுமனை ஏற்றக்கூடியவர்கள் இருக்காளே அவளை பார்த்தாலே அவ எம்பெருமானுடைய சின்னம் அழகிய சிங்கர். அவன் அழகிய சிங்கன், இவா அவருடைய சின்னமா அழகிய சிங்கர்களா இருக்கார். அப்படின்னு இப்படிப்பட்டவர்களுடைய உள்ளமாம் பொய்கையிலே உரையக்கூடியவர் அப்படின்றது இந்த இடத்துல பரமார்த்தமாக சொல்லப்பட்டது. மூலே நிவிஷ்ய மகதான் நிகமத்ருமாணாம் உஷ்ணந்தாரகபயம் திருதனைகதண்டா சங்கேஷ பக்த ஜனமானசராஜஹம்சா ராமானுஜ சரணமஸ்து முனிஸ்வயம் நஹா கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதி யதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்தே ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.